ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சன் குரு. நம்ம உணவு முறையில் முக்கியமான உணவு இட்லி. இட்லியில் பல வெரைட்டி இருக்குது. அதில் நொய் இட்லியும் ஒன்று. அந்த நொய் இட்லியை தான் நாம் இன்றைக்கி செய்ய போகிறோம். இது ஒரு பாரம்பரிய உணவு. இதில் பருப்பு காயெல்லாம் சேர்த்து செய்ய போகிறோம். இது ஒரு ஹெல்த்தியான உணவு. இட்லியில் ஒரு வெரைட்டியான காஞ்சிபுரம் இட்லி எப்படி செய்கிறதுன்னு ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கணுன்னா மேலே இருக்கிற இன்ஃபோ கார்டை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலாம். இந்த நொய் இட்லிக்கு ஃபேவரட் சைட் டிஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பூண்டு பொடி. அந்த பூண்டு பொடியும் நாம் இந்த வீடியோவில் சேர்ந்து பார்க்கலாம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இட்லி அரிசி, இதை சிகப்பரிசி, இதை கார அரிசின்னு சொல்லுவாங்க, சிகப்பரிசின்னு சொல்லுவாங்க, வரி அரிசின்னு சொல்லுவாங்க. 2 அரிசி நான் எடுத்துருக்கேன். இந்த ஆழாக்கால 1.5 ஆழாக்கு இட்லி அரிசியும் 1.5 ஆழாக்கு சிகப்பரிசி நான் எடுத்திருக்கேன். 2 அரிசியும் சேர்ந்து இந்த ஆழாக்கால 3 ஆழாக்கு வருது. 3 ஆழாக்கு அரிசிக்கு 1 ஆழாக்கு பருப்பு, 1/2 ஆழாக்கு துவரம்பருப்பு, 1/4 ஆழாக்கு கடலப்பருப்பு, 1/4 ஆழாக்கு பாசிப்பருப்பு. துவரம்பருப்பு, கடலப்பருப்பு, பாசிப்பருப்பு 3 சேர்ந்து 1 உலக்கு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நான் உங்களுக்கு சொன்ன ரேஷியோவில் 1.5 உலக்கு இட்லி அரிசி, 1.5 உலக்கு சிகப்பரிசி சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நம்ம முதல்ல கிரைண்டரில் அரிசி மட்டும்தான் போடணும். பாதி அரிசி மஞ்சள் ஒன்று தான் நம்ம பருப்பை சேர்க்கணும். நான் எப்போ பருப்பு சேர்க்குறேன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஊற வச்ச அரிசியும் பருப்பையும் நான் மிக்சியில் எப்படி அரைக்கிறதுன்னு காட்டுறேன். கிரைண்டர்லேயும் அரைக்கலாம், மிக்சிலையும் அரைச்சிக்கலாம். அரிசி பாதி மஞ்சள்னா இங்கே பாருங்கள், இந்தமாரி கொரகொரப்பாக இருக்கணும். இந்த சமயத்தில் நம்ம ஊற வச்சா பருப்பை சேர்த்து அரைச்சிக்கலாம். பருப்பை சேர்த்தாச்சு, நம்ம இப்போ அரைக்கலாம். நம்ம பருப்பையும் நைஸாக அரைக்கூடாது, கொஞ்சம் கொரகொரப்பாக தான் அரைக்கணும். இங்கே பாருங்கள், இப்போ அரிசியும் பருப்பும் இந்தமாரி கொரகொரப்பாக தான் இருக்கணும். அப்போ தான் இட்லி பொலன்னு வரும். அரிசியும் பருப்பையும் கொரகொரப்பாகவே நம்ம எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம். நான் சொன்ன மாதிரியே மாவு அரைச்சிட்டு வந்துட்டேன். இந்த நொய் இட்லிக்கு நைஸாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் கொரகொரப்பாக இருந்தால் தான் இட்லி பொலன்னு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் சின்ன டீஸ்பூனால் 3 ஸ்பூன் போடுறேன். காலையில் டேஸ்ட்டு பார்த்துட்டு கூட நம்ம அப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 கப் கடலப்பருப்பு இதில் சேர்த்து நம்ம கரைச்சி வச்சிடலாம். இந்த மாவு புளிக்க 7 மணி நேரம் ஆகும். வெயில் காலம்னா கொஞ்சம் சீக்கிரம் புளிச்சிடும். மழை காலம்னா கொஞ்சம் 2 மணி நேரம் லேட் ஆகும். 7 மணி நேரம் ஆகும் இது புளிக்கிறதுக்கு. மாவு புளிச்சோடனே நான் உங்களுக்கு இட்லி ஊற்றி காமிக்கிறேன், அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம கரைச்சி வச்ச மாவு 7 மணி நேரம் ஆச்சு, நல்லா புளிச்சிச்சு. இப்போ நம்ம இட்லிக்கு தாளிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். வானல் சூடு ஏற்றும். சமையல் எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு, கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிச்சு 1 டேபிள் ஸ்பூன் வெள்ளை உளுத்தம்பருப்பு, 2 சிகப்பு மிளகாய் கிள்ளி போட்டுடலாம். அரை டேபிள் ஸ்பூன் பெருங்காய பவுட்ரு. நான் ஒரு 3 வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நாலு பச்சை மிளகாய் அதையும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அரை கப் பச்சை பட்டாணி அதையும் சேர்த்துக்கலாம்.
1/2 கப் கேரட் துருவி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். நம்ம காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். கொத்தமல்லி கையால் பிச்சு சேர்த்துக்கோங்க. நம்ம வெங்காயத்தை ரொம்ப வதக்க வேண்டாம், நம்ம இட்லி மாவில் தான் சேர்க்க போகிறோம். கொஞ்சம் பச்சையாக இருந்து நாக்கில் கடிப்பட்டால் இந்த வெங்காயம் டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சூடாக இருக்கும்போது மாவில் சேர்க்கக்கூடாது, ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணலாம், ஆறட்டும், அப்புறமா மாவில் சேர்த்துக்கலாம். நம்ம வெங்காயம் தாளித்ததை இப்போ நம்ம மாவில் சேர்த்துடலாம். தாளிச்ச வெங்காயத்தை நம்ம மாவில் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நல்லா கிண்டிங்கன்னா கொஞ்சம் தளர்ந்துடும். நம்ம இப்போ இட்லி ஊற்றலாம். அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். தண்ணி சூடேறட்டும். இட்லி பானையில் நம்மள்கிட்ட 3 தட்டு 2 தட்டு இட்லி தட்டு இருக்கும். ஆனால் இந்த நொய் இட்லி வந்து 1 தட்டு தான் ஊற்றணும். மேலே கீழெல்லாம் ஊற்றினோம்னா வேர்வை தண்ணி ஊற்றிடும், அது ஒரு மாதிரி ஆகிடும். அதனால் 1 தட்டு மட்டும்தான் நம்ம இட்லி ஊற்றணும். தண்ணி சூடேறி இட்லி ஊற்றினாலும் இட்லி நல்லாயிருக்கும், சீக்கிரமாக வெந்துடும். இப்போ தண்ணி சூடேறிடுச்சு, நம்ம இட்லி ஊற்றலாம். நீங்கள் எல்லாம் போட்டு கலந்துட்டு மாவில் உப்பு போதுமான டேஸ்ட் பார்த்துக்கோங்க. நல்லா கிண்டி விட்டோன்னா மாவு நல்லா தளர்ந்துருச்சு. இப்போ நம்ம இட்லி ஊற்றலாம். இப்போ நம்ம மூடி வச்சுக்கலாம். நம்ம இட்லி வெந்துருச்சான்னு பார்க்கலாம். இட்லி நல்லா வெந்தால் தான் இந்தமாரி வெடிப்புலாம் இருக்கும். நல்லா வெடிச்சிருச்சு இட்லி, வாசனை வந்துருச்சு, நல்லா வாசனையாக இருக்குது. ஒரு கரண்டி காம்பால் நம்ம இப்படி குத்தி பார்த்தோம்னா இங்கே பாருங்கள், ஒட்டவே இல்லை, மாவே இல்லை, நல்லா வெந்துருச்சு. நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம இட்லி ரெடி பண்ணியாச்சு. பூண்டு பொடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். நான் சமையல் எண்ணெய் 1 ஸ்பூன் ஊற்றிக்கிறேன். சிகப்பு மிளகாய் 15 எடுத்துருக்கேன், அதை வறுத்துக்கலாம். மிளகாய் வறுத்துட்டுருச்சு, இப்போ வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி நல்லா கோதெல்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதையும் நம்ம வதக்கலாம். புளி வறுப்புட்டுருச்சு, நல்லா பொரியிற மாதிரி வரும், நம்ம அப்போ எடுத்துக்கலாம். மீடியமான பூண்டு ஒரு 3 கட்டி உரிச்சிருக்கேன், அதையும் லேசாக வறுத்துக்கலாம். பூண்டு சாப்பிட்டா நாக்கு விறுவிறுன்னு இருக்கும், அதனால் லேசாக நம்ம வதக்கிக்கலாம். பூண்டு லேசாக சூடேறினா போதும், நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பூண்டு ஆறட்டும், ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் சேர்த்து பொடி செய்யணும். பூண்டு ஆறிடுச்சு, நம்ம இப்போ மிக்சி ஜாரில் மிளகாய் சேர்த்துக்கணும். மிக்சி ஜாரில் மிளகாய் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம புளியும் சேர்த்துடலாம். 2 டீஸ்பூன் உப்பு. முதல்ல நம்ம இதை அரைக்கலாம். இப்போ
இப்போ நம்ம வதக்கின பூண்டையும் சேர்த்துடலாம். இப்போ பூண்டை சேர்த்துட்டோம். இப்போ நம்ம அரைக்கலாம். பூண்டு மிளகாலாம் நல்லா மஞ்சிருச்சு. பூண்டு பொடி இப்போ அரைச்சாச்சு. நம்ம வேறு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நொய் இட்லியும் பூண்டு பொடியும் பிரமாதமாக இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை பார்க்கும்போதே உங்களுக்கு சாப்பிடணும் போல தோணியிருக்கும். இந்த இட்லியில் பருப்பும் காயும் சேர்த்துருக்கோம். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த பூண்டு பொடியில் நல்லெண்ணெய் ஊற்றி இட்லிக்கு தொட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த இட்லியை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.